பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தானில் இருக்கும் 9 தீவிரவாத அமைப்புகளின் தளங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும், ராணுவ தளங்கள் மீதோ பொதுமக்கள் மீதோ எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் இந்தியா தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடத்திய அந்த தாக்குதல் அந்த 9 இடங்கள் என்னென்ன என்பது சார்ந்த விவரங்களை வரைபடம் மூலமாக நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள், அந்த 9 இடங்கள் என்பது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான பகுதியாக இருந்திருக்கிறது என்பதற்கான அந்த விவரங்களை விரிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடியது பகல்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதல் நடந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்பதுதான். சுபானல்லா, மர்கஸ் சுபானல்லா என்ற அந்த இடத்தில், அந்த இடத்துடைய அந்த பரப்பளவு என்பது 15 ஏக்கராக இருந்திருக்கிறது. ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய இயங்குதளமாக அந்த பகுதி இருந்திருக்கிறது என்ற அந்த விவரத்தையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் தான் மௌலானா ஆசாத் அவருடைய செயல்பாடு, அவருடைய வீடும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 600 தீவிரவாதிகளுடைய வீடுகளும் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது என்ற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அதன் மீதுதான் தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 26 தீவிரவாதிகள் இந்த இடத்தில் மட்டுமல்ல, மொத்தமாக நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த 9 இடங்களிலும் சேர்த்து 26 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் முக்கியமான தீவிரவாத தலைவராக பார்க்கப்படும் மௌலானா ஆசாத் அவர் இன்னமும் அவர் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார் என்ற அந்த தகவலையும் இந்த விவரங்களோடு சேர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கோட்லி என்ற அந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த இடத்தில் கோட்லியினுடைய ஒரு முகாம், தீவிரவாதிகளுடைய முகாமாக அந்த பகுதி இருந்திருக்கிறது என்ற தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அடிப்படை திட்டமிடல், அதற்கான பயிற்சிகள், ஆயுதம் தயாரிப்பு, இவை அனைத்துமே இந்த பகல்பூரில் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக ஜெய்ஷ்-இ முகமது, அதே போன்று லஷ்கர்-இ தொய்பா, ஹிஸ்புல்லா முஜாஹிதீன், இந்த 3 தீவிரவாத அமைப்புகளின் அடிப்படையாக இருந்த அந்த 9 இடங்களில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த படம் என்பது பகல்பூரில் இருக்கும் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய இயங்குதளமான மர்கஸ் சுபானல்லா. அடுத்ததாக ஒவ்வொரு எந்தெந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களின் பகுதிகள் அனைத்தையும் அதற்கான புகைப்படங்களோடு அதன் விவரங்களோடு மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கு தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதற்கான அந்த புகைப்படங்களை தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு முக்கியமான இடம் தான் லஷ்கர்-இ தொய்பாவுடைய தலைமையகமாக பார்க்கப்படக்கூடிய மர்கஸ் தைபா என்ற அந்த பகுதி. அதுதான் முரித்கே பகுதியில இருக்கு. முரித்கேவும் பகல்பூர், இந்த 2 பகுதிகளும் தீவிரவாத அமைப்புகளுடைய முக்கியமான தளங்களாக பார்க்கப்படுது. அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது எந்த அளவுக்கு முக்கியம்? இப்போ நீ காலையில் நம்ம கூட பேசின ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளும் சொல்லக்கூடியது என்னன்னா, பாகிஸ்தான் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை இந்தியா எடுத்திருக்கு, அதற்கு பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடையணும் என்ற வகையில தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறாங்க. அதற்கு முக்கியமான காரணம், இந்த தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகள் அனைத்துமே தீவிரவாதிகளுடைய இயங்குதளமாக இருந்திருக்கிறது. ஆயுதத்தை உருவாக்குவதற்கான ஒரு இடமாகவும் இருந்திருக்கு. அங்க ஒரு அகாடமி போன்ற ஒரு பயிற்சி மையத்தையே உருவாக்கி தீவிரவாத பயிற்சிகளை அங்க கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இந்த பகுதிகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்பதற்காகவும், அதே போன்று தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களுடைய விவரங்களையும் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் அந்த 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டதுல ஜெய்ஷ்-இ முகமது தொடர்பான இடங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி லஷ்கர்-இ தொய்பாவை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள்ல தாக்குதல், அதே 3 இடங்கள்ல ஹிஸ்புல்லா முஜாஹிதீன் அவர்களுடைய இயங்குதளமாக இருந்த 2 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பகல்பூர் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய இயங்குதளமா இருந்திருக்கு. அதே மாதிரி முரித்கே லஷ்கர்-இ தொய்பாவினுடைய இயங்குதளமா இருந்திருக்கு. தேரா கலன் அது ஜெய்ஷ்-இ முகமதுடைய இயங்குதளம். சியால்கோட் பகுதி ஹிஸ்புல்லா முஜாஹிதீனுடைய இயங்குதளமா இருக்கு. அதே மாதிரி லஷ்கர்-இ தொய்பாவுடைய இயங்குதளமாக பர்னாலா என்ற அந்த பகுதி இருக்கு. அதே மாதிரி ஜெய்ஷ்-இ முகமதோட அந்த இடம் இயங்குதளமாக கோட்லி இருந்திருக்கு. கோட்லியில 2 பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல ஒன்று கோட்லியில இருந்த 2 பகுதிகளில் ஒன்று ஜெய்ஷ்-இ முகமதோட இயங்குதளம், மற்றொன்று கோட்லியுடைய ஹிஸ்புல்லா முஜாஹிதீனுடைய இயங்குதளமாக இருந்திருக்கு. அதே மாதிரி முசாஃபர்பாத்லேயே 2 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல ஒன்னு லஷ்கர்-இ தொய்பாவுடையது, மற்றொன்று ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடையது என்ற அந்த விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கிற இந்த மேப்ல முசாஃபராபாத் அந்த பகுதியில தான்
லஷ்கர்-இ தொய்பாவும் செயல்பட்டிருக்காங்க, அதே மாதிரி ஜெய்ஷ்-இ முகமதும் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கோட்லி இருக்கிற அந்த பகுதி, கோட்லி பகுதியில் 2 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல 2 இடங்கள்லுமே ஒன்னு ஜெய்ஷ்-இ முகமதுடையது, இன்னொன்னு ஹிஸ்புல்லா முஜாஹிதீனுடையது. அடுத்தது பிம்பர் அந்த பகுதியிலையும் தீவிரவாத செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சியால்கோட்டை பொறுத்த வரைக்கும் அது ஹிஸ்புல்லா முஜாஹிதீனுடைய செயல்பாடு இருக்க பகுதியாக இருக்கு. அது அந்த பக்கத்துல அந்த சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அந்த பக்கத்துல இருக்கிற சக்கம்ரு இந்த பகுதியும் கூட பாகிஸ்தானோட முக்கியமான பகுதியாக சொல்லப்படுது. இது தீவிரவாத அமைப்புகள் செயல்படுறதுக்கான ஒரு புஷ் கொடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற முரித்கே, பகல்பூர் இந்த 2மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்புகள். இதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது அவசியமான தாக்குதல் என்று இந்தியா தரப்புல சொல்லப்படுது. ஏன்னா தீவிரவாதிகள் அதிகமாக இயங்கக்கூடியதும் பயிற்சி பட்டறைகள் வைத்து தீவிரவாதிகளை உருவாக்குவதற்கும் பயன்படுத்துற ஒரு இடங்களாக இந்த முரித்கேவும் பகவல்பூரும் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த பகுதிகளை குறிவைத்து இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு தாக்குதல் என்பது அதிநவீன தாக்குதல்கள் அப்படின்றது வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்தியா தரப்புல. இந்த 2 பகுதிகள் மீதான தாக்குதல் என்பது ரொம்ப முக்கியமானது. மற்ற பகுதிகள் எல்லாம் இதற்கான அவர்களுடைய கிளைகள் போன்ற செயல்பாடுகளாக மற்ற பகுதிகள் இருந்திருக்கு. முரித்கேவும் பகவல்பூரும் தான் ஒரு தலைமையகம் போன்ற ஒரு செயல்பாடுகளாக இருந்திருக்கு. பகவல்பூரை பொறுத்த வரைக்கும் 15 ஏக்கர் பரப்பளவு, முரித்கேவை பொறுத்த வரைக்கும் 82 ஏக்கர் பரப்பளவுல அங்க லஷ்கர்-இ தொய்பாவினுடைய தலைமையகம் செயல்பட்டிருக்கு. பகவல்பூர்ல 15 ஏக்கர் பரப்பளவுல ஜெய்ஷ்-இ முகமதோட ஒரு அமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அங்க வந்து ஜிம் அமைக்கப்பட்டிருக்காங்க, ஸ்விம்மிங் பூல், அதுல ஒரு டீப் சீல எப்படி அவங்க நீந்தி போகணும் என்பதற்கான பயிற்சிகள்லாம் அந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கு என்ற அந்த தகவலையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க.